அடுத்து வந்திருக்கிற இடம் விவேகானந்தர் இல்லம். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் உள்ளே போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டான். என்கிட்டயா? இந்தியாவில் சென்னையில் காமராஜர் சாலையில் அமைந்துள்ளது இந்த விவேகானந்தர் இல்லம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக அமைந்துள்ளது. 1897 மேற்கிந்திய நாடுகளிலிருந்து திரும்பிய விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் இங்கு 9 நாட்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. 1842 ராட்ரிக் டுட்டர் என்பவரால் கட்டப்பட்ட இது ஆரம்பத்தில் பனிக்கட்டிகளை சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட்டதால் இது பனிக்கட்டி வீடு என்று பெயரை பெற்றது. பின்னர் வழக்கறிஞரான விழிகிரி ஐயங்கார் இதை வாங்கி கெர்னன் கோட்டை என்று பெயரிட்டார். சுவாமி விவேகானந்தர் 1897 பிப்ரவரி 6 முதல் 15 வரை இந்த கட்டிடத்தில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ராமகிருஷ்ணா மடத்தின் சென்னை கிளை இங்கு 1897 முதல் 1906 வரை செயல்பட்டது. பின்னர் தமிழக அரசு அதை எடுத்து அவரது நூற்றாண்டு விழா ஆண்டான 1963 இதற்கு விவேகானந்தர் இல்லம் என பெயர் மாற்றப்பட்டது. தற்போது ராமகிருஷ்ணா மடத்தின் மூலமாக இது பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு நிரந்தரமான தொழில்நுட்ப மற்றும் ஊடுருவு கண்காட்சிகளை கொண்டுள்ளது. நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிராயிங்ஸ் எல்லாம் ராமகிருஷ்ணா மடத்தின் மூலமாக நிறுவப்பட்டது. அது ஒவ்வொன்றும் ராமாயணம் மகாபாரதத்தை குறிக்கும் விதமாக அந்த டிராயிங்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இது ஐஸ் கட்டி சேமிப்பு கிடங்க அந்த காலத்தில். அதை தான் மாதிரி படிவமாக வச்சுருக்காங்க. இது அந்த காலத்தில் வரைந்த ஓவியங்கள். திருவள்ளுவர் சிலை. சும்மாதான் இருக்கு. இப்போ ஓவியங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. இது விவேகானந்தரோட வளர்ந்த இதுன்னு நினைக்கிறேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அவர் எப்படி வளர்ந்தாரு, எப்படி அவர் மகானா மாறினார்ன்றதோட ஃபுல் இது. அதாவது இவர் விவேகானந்தர் அந்த காலத்திலேயே அவங்க அம்மா அப்பாட்ட வளரும்போது சின்ன வயசாக இருக்கும்போதே ஏழைகளுக்கு நிறைய தானம் செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டாராம். அவங்க வீட்டில் உள்ள உயர்ந்த பொருட்கள்லாம் ஏழைகளுக்கு ஜன்னல் வழியால் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத தூக்கி போடுவாராம். அவங்க ஏழைகள், படிப்பறிவற்றவர்கள், பாமரர்கள், நோயாளிகள் இவர்கள் தெய்வங்களாக கறந்து அதில் தொண்டு செய்யணும்னு அவரோட விருப்பமாக இருந்தது. அதை பற்றி சித்தரிக்கிற படம் தான் இந்த இது. ராஜா உருவ வழிபாட்டை நம்பலை. கடவுளை நம்ம கல்லுலையும் அப்புறம் உலோகத்தினாலையும் ஆன கடவுளை நம்ம சேவிக்கிறது இதுக்கு நம்பலை. அப்போ சுவாமிஜி அதாவது விவேகானந்தரை அங்கே அந்த மகாராஜாவோட படத்தை வச்சு எல்லாரையும் அதில் துப்ப சொல்கிறாங்க. யாரும் துப்பலை. அதுக்கு அவங்க சுவாமிஜி சொன்னார், இடத்துல உள்ளதை உங்களாக நாங்கள் பார்க்கறதுனால இதில் நாங்கள் துப்பினா அது உங்களை அவமானப்படுத்துகிறாப்புல. அதனால தான் நாங்கள் கல் உலோகம் இதில் இறைவனை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் அது நம்மளோட உலகம் பார்க்காத கடவுளோட உலகமாக பார்க்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் உள்ள அம்மா அப்பா குழந்தை கணவன் மனைவி நண்பன் பகைவன் எல்லாரையும் நம்ம கடவுளோட இதுவாக பார்க்கணும். அப்படி இதை உணர்வுபூர்வமாக இந்த உலகம் முழுவதும் இறைவனால் படைக்கப்பட்டதுன்ற நோக்கத்தோடு பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்ற போராட்டம் வேதனை இதெல்லாம் நம்மளுக்கு கவலை இதெல்லாம் இருக்காது அப்படின்றது சுவாமி விவேகானந்தர் இதன் மூலமாக சொல்லியிருக்கார். அப்படின்றதெல்லாம் எந்த வெஸ்ட் பெங்கால் 1977 போயிருக்காரு. இது விவேகானந்தரோட புக்கு. 3Dயில் படம் பார்க்க போகிறேன்.
இது பார்க்கும்போது எடுக்க முடியாது. இதுதான் 3D படம் பார்க்குறது. பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேங்க. விவேகானந்தர் இல்லத்தில் 3Dயில் படம் பார்க்க. இது நான் இங்கே உட்காண்டேன். எனக்கு ஃபோட்டோ எடுத்து எஸ்எம்எஸில் அனுப்புவாங்க. உங்களுக்கு யூடியூப்பில் நான் அதை ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோ அமைதியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கண்ணாடி கொடுத்துருக்காங்க. என் கண்ணாடி மேலே போட்டிருக்காங்க. இப்போ 3D ஷோ பார்க்கலாம். ஓகேவா? It is for this reason to find the means for the salvation of பக்கத்துல ஃபுட் எது இருக்குல்ல, அதை அப்படியே பார்த்துட்டு பீச்சை பார்த்துட்டு விவேகானந்தர் இல்லத்துக்கு தான் வந்தோம் வீடியோ எடுக்க. சரி அப்படியே இதையும் எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தான். ஹலோ கைஸ், இப்போ நான் வந்து விவேகானந்தர் இல்லம் முடிச்சுட்டு அடுத்தது பட்டினப்பாக்கம் பீச்சு. அங்கே வந்து பீச்சையும் என்ஜாய் பண்ணலாம், அதே சமயம் ஃபுட் டூரும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. பார்க்கலாம் வாங்க. உலகை தேடி இங்கே இது கண்ணகி சிலை பீச்சு தானே இது. இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் கிடையாது இல்லை. காலம் விற்கிறாங்க. மாங்காய் சுண்டல் 10 ரூபாயாம். மிளகா பஜ்ஜி, கார சட்னி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உள்ள பஜ்ஜி ஐட்டம்ஸ், உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறாங்க பாருங்க. அது என்ன காலிஃப்ளவர் பஜ்ஜியா? காலிஃப்ளவர் பஜ்ஜி ஆகிட்டுருக்கு. முருன்ட்டு பாருங்கள், கலர்ஃபுல்லாக. வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி போடுறாங்க பாருங்கள். சாயங்கால வேலை அப்படியே ஜம்முன்னு குளுன்னு காற்றை வாங்கிட்டு 2 பஜ்ஜியை சாப்பிட்ற சுகமே தனி. தரணுமா? போட்டு வாழைக்காய் பஜ்ஜி எடுக்கிறாங்க, பொரிச்சு எடுக்கிறாங்க. செய்கிறாங்க வாழைக்காய் பஜ்ஜி. ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ கான் ஒன்று சுட்டு கொடுத்தது? 50 ருபீஸ். ஓகே ஓகே. அதான் ஜம்பிங், அதான் இப்போ புதுசாக பார்த்தேன், அதான் எவ்வளோன்னு கேட்டேன். பசங்களை யாராவது கூட்டின்னு வந்தால் பண்ணிப்பாங்கல்ல ஜாலியாக. பீச் வந்ததுக்கு நானும் காலை ஜாலியாக நினச்சிட்டு போகிறேன். பாருங்க, ஜாலியாக இருக்கு. அந்த கடல் குட்டி குட்டி சங்கு கிடைக்கும்ல, அதில் பண்ணியிருக்காங்க. குட்ல அது கேம்பிங் பண்ணுறாங்க பாருங்கள். 50 ரூபாய். நான் இப்போ 21G பஸ்ஸில் ஏறி போகிறேன். இப்போ பஸ் ஸ்டாப்பும் கிட்டக்கு தான். அப்படியே ஜாலியாக வந்தேன், என்ஜாய் பண்ணேன். ஸ்ட்ரீட் உங்களுக்கு காமிச்சேன். இந்த பஸ் டேரெக்டாக போய் தாம்பரத்தில் இறங்கிடுங்க. இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.